அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. எவ்வளவு வெளிய வாரியா இல்ல நான் வரவா? ஐயோ, அந்த சுண்ணாம்பு தலைய வந்துட்டான். ஒருவேளை வேணிய ஊற விட்டு அனுப்புறது தெரிஞ்சு போச்சோ? அருப்பி, இப்போ என்ன பண்றது? டேய், இவங்க யாரும் வெளிய வர மாட்டாங்க. உள்ள போய் இழுத்துட்டு வாடா. பாக்கியம், ஆள் உள்ள வந்துருச்சுனா? இல்ல என் மக அந்த ஆள்கிட்ட மாட்டிர கூடாது. அருப்பி, அண்ணத்தாய்க்கா, கொலப்புற வாசல் வரியா வேணி அங்கிட்டு போக சொல்லிருங்க. நான் போய் அந்த ஊர் தலைவனை சமாளிக்கிறேன். எப்படிடி நீ போய் பாத்துக்கிறேன்க்கா. அம்மாடி, தைரியமா இருமா. நான் எப்பவும் உன் கூடயே இருப்பேன். எதுக்கும் பயப்படாத. போயிரு, இந்த ஊரை விட்டு எப்படியாவது போயிடு. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, நீயும் வந்துருமா. எனக்கு உன்னை விட்டுட்டு போக மனசு இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோடி. நான் எப்பயும் உன் கூடயே தான் இருப்பேன். புரியுதா? எலும்புடி, வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவுதான். பேக் அங்கதான் இருக்கு, தூக்கிட்டு போ. மா, போடி. சரிம்மா, நீ கவனமா இரு. சீக்கிரம் என் கூட வந்துடு. சரிடி, போ. டேய் சுப்பையா, எவ்வளவு வெளிய வர மாட்டாளுங்க. நம்ம நினைச்ச மாதிரி ஏதோ வில்லத்தனம் பண்றாளுங்க. உள்ள போய் இழுத்துட்டு வாடா. அம்மா வேணி, போமா. உள்ள வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். போடி, அம்மா அவங்கள பாத்துக்கறேன். அண்ணத்தாய்க்கா. ஓ, எதையாவது பேசு. நாங்க குளப்புற வாசல் வழியா வேணி அனுப்பிடுறோம். சரிக்கா. கல்பி, பாத்துக்கோ. சரி, போ போ. நான் வெளியே போனா இந்த சுண்ணாம்பு மண்டைய நீ இவங்க கூட கூட்டானு அடுத்து என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டான். அதனால நீ தான் போய் சமாளிக்கணும். போ. சரிடி. அம்மா, இங்க பாரு வேணி, இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். ஊர் தலைவனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆமாண்டி அம்மா, உனக்காக உன் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு உனக்கே தெரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தது அவ கண்ணு முன்னாடியே உன் வாழ்க்கை நாசமா போறத பாக்கவா? வேணாண்டி, தைரியமா போ. நாங்க இருக்கோம்ல, உங்க அம்மாவை பாத்துக்கிறோம். ஆமா வேணி, எந்த ஒரு அட்ரஸ் எல்லாம் நான் சொல்லிருக்கேன்ல, பார்த்து கரெக்டா போ. சரி கருப்பி, நாங்க போய் போன் எதுவும். அம்மா தாயே, நீ போன் பண்ண அவ்வளவுதான். நாங்க இங்க எந்த நிலைமையில இருப்போமோ அப்புறம் உன்னை கண்டுபிடிச்சு இந்த சுண்ணாம்பு மண்டையே வந்துருவான். ஏதா இருந்தாலும் நாங்க பேசுறோம், புரிஞ்சுதா? நீ அங்க போய் கவனமா மட்டும் இரு. சரி கருப்பி. பாட்டிமா, அம்மாவை பாத்துக்கோங்க. சரிடா கண்ணு, கிளம்பு. அவா, அப்புறம் உங்க அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வீணா போயிடும். இந்த இருக்கு பாரு, உங்க அம்மா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. இந்த பேக்கை தூக்கிட்டு கிளம்பு. வேணி நிக்காத, போ. அம்மா. வேணி, வாமா. வரேன் பாட்டிமா. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் மேலும் மேலும் கஷ்டம் வரும் போல. இனியாவது இந்த பிள்ளை அங்கிட்டு போய் சந்தோஷமா இருக்கட்டும். இந்த பாக்கியம் என்னாச்சு? இன்னும் வரல. இந்த சுண்ணாம்பு மண்டைய, ஐயோ சத்தம் இல்லாம வேற இருக்கு. பாக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் பார்க்கலாமா? ஏய் பாக்கியம், பாக்கியம் என்னாச்சு? ஏய், இங்க பாரு பாக்கியம். கருப்பி, என் மக போயிட்டாளா? போயிட்டா. உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்ல. கருப்பி, ஊர் தலைவனோட ஆள்கள்லாம் சுத்தி நிக்கிறாங்க. என் மக இந்த ஊரை விட்டு போறான்னு தெரிஞ்சு போச்சு. என் மக எப்படி போறான்னு தெரியலையே. நான் போய் பார்த்துட்டு வரேன். பாக்கியம், அந்த சுண்ணாம்பு மண்டை எதுவும் சொன்னானா? என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் இல்ல. அவன்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறான். என் மக அவன் கூட தான் இருக்கணுமா, ஆனா அது முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என் மக நல்லபடியா போயிட்டாளான்னு பாக்குறேன். கருப்பி, ஊர் தலைவங்கெல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க. நீ இந்த பக்கமா போயிடு. ஏய் பாக்கியம், நீ போயிடு, தப்பிச்சு போ. நான் என் மகளை பார்க்க போறேன். என்னாச்சு இவளுக்கு? எல்லாம் இந்த சுண்ணாம்பு மண்டையன் தான். பரதேசி, பெத்த வட்டி அவன் மகளை பத்தி சொன்னா பெத்த மனசு எப்படி துடிக்கும்? டேய் கிழவா, நீ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவடா. கஷ்டப்படுவ. பாக்கியமும் அண்ணத்தாய்க்காவும் இந்த பக்கம் போயிருக்காங்க. நாம இந்த பக்கமே போவோம். வேணி நல்லபடியா ஊருக்கு போனோம். இங்கிட்ட இருந்து எவனாவது போனாங்கன்னா பிடிச்சு தடுத்து விடுவோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவி. டேய், வாராளடா அந்த பக்கம். இல்லையா, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். இந்த பக்கம் தானே என் ஊருக்கு வெளியே பாத. ஆனா இந்த பக்கம் வரலையே. டேய் வருவாடா, வெயிட் பண்ணு. நாம நிக்கிறத பார்த்துட்டு எங்கிட்ட ஒளிஞ்சு கூட இருக்கலாம். டேய், அவன் இந்த ஊர் எல்லையை மட்டும் தாண்டக்கூடாது. நான் புடிச்சு நிப்பாட்டிடுறேன்யா. ஐயா ஐயா, என்னடா வேணி அந்த பக்கமா போறாயா? என்னடா சொல்ற? ஆமாயா, இப்பதான் பார்த்தேன். கையில ஒரு பேக்க தூக்கிட்டு ஓடுறா. ச்சே, இந்த பக்கம் தான் வருவானா அவ? அப்பனா ஓஹோ, இந்த பக்கம் நாம இருப்போம் தெரிஞ்சுக்கிட்டு குறுக்கு வழியா போறாளோ? டேய் சுப்பையா, ஐயா, இந்த வேணி அந்த பக்கமா போறாளாண்டா. போடா, அவளை எப்படியாவது பிடிக்கணும். நம்ம ஆளுக கூட 2 பேரும் கூட்டிட்டு போ. டேய், அந்த பிள்ளை அவ அம்மாவை மட்டும் பார்த்தா அடுத்து இந்த ஊரை விட்டு போக மாட்டா. அவளை ஊரை விட்டு போக விடாம புடிச்சு இழுத்து அவ வீட்டுக்குள்ள தள்ளுடா. சரிங்கய்யா. சீக்கிரம் போ, நம்ம ஆளுக 2 பேரும் கூட்டிட்டு போ. சரிங்கய்யா.
உனக்குன்னு உன்னை நான் முடிவு பண்ணிட்டேன். அதை எக்காரணத்தை கொண்டு விட மாட்டேன். என் புள்ள வேணி, இந்த ஊரை விட்டு போகணுங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டீங்கல்ல அம்மாவும் மகளும். அது எப்படி என்ன மீறி நீ போக முடியும்? போக முடியாது. நீ போகவும் மாட்ட. நீ யார் வந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. போலாம், நாம ஒரு பக்கம் போவோம். நாம சொன்னா கேட்கணும், கேட்காதவ கஷ்டப்படணும். இது வாரண்டி, போறேன். அம்மா, இன்னும் எவ்வளவு தூரம்? கண்டிப்பா கடைசி பஸ்ஸும் போயிருக்கோம். இப்ப நான் எப்படி போவேன்? ஐயோ, யாரும் வராங்களா? சார், நான் எப்படி இங்க இருந்து போறேன்? ஐயோ, பின்னாடி ஆளுங்க வேற விரட்டிட்டு வராங்க. எப்படியாவது இங்க இருந்து போயிடணும். டேய் டேய் டேய், இங்க வாங்கடா, இங்க இருக்கா. ஐயோ, வந்துட்டாங்களா? இங்க இருந்து போறோம். ஏய் ஏய் ஏய், நில்லுடி. ஐயோ, வந்துட்டாங்க. ஹே ஹே, என்ன எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுவியா? அண்ணே அண்ணே, ப்ளீஸ் நே, தயவு செஞ்சு வழி விட்டுருங்க. என்னது, வழிய விடவா? அதுக்காடி மூச்சு இறக்க ஓடி வந்தேன். அண்ணே அண்ணே, ப்ளீஸ் நே. டேய் சுப்பையா, இங்கதான்டா இருக்கா, வா வா. அண்ணே ப்ளீஸ், அவளை கூப்பிடாதீங்க, வழி விடுங்க. டேய் சுப்பையா, நம்ம ஐயாவை கூப்பிடு. இதோ சொல்லிட்டேன். டேய் டேய், விட்டுறாத. அதே புறா விடுவேன், ஐயா வராருல. இல்ல இல்ல, இவங்களுக்கு பயந்தோ நம்ம கூட சேர்ந்து நம்ம அம்மாவும் கஷ்டப்படுவாங்க. நம்ம அம்மாக்காவது நம்ம நல்லா இருக்கணும். டேய், வழி விடுடா. என்ன என்ன? வழி விடுறியா? ஓய், என்ன என்னைய மிரட்டுறியா? மிரட்டுறது மட்டும் இல்லடா, அடிக்கவும் செய்வேன். வழி விடுறியா? ஏய் சுப்பையா, இவள புடி. டேய், பக்கத்துல வந்த. டேய் டேய், விடாத, புடிடா. பிடிச்சு பாரா, என்ன பண்றேன்னு பாரு. டேய் டேய், அடிக்கிறாடா. டேய் டேய் டேய், என்னடா அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்க? புடிச்சு எழுதிட்டு வாங்கடா. ஐயோ கருப்பி, மாட்டிக்கிட்டா. அதானேக்கா, இந்த சுண்ணாம்பு மட்டும் விட்டு வைப்பா. ஐயோ, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது வேஸ்டா? புடிங்கடா புடிங்கடா, நல்ல சோறு திங்கிறீங்கல்ல, அந்த பிள்ளைகிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. ஐயா ஐயா, பேக்க கொண்டே அடிக்கிறாயா? ஆமாயா, பொண்ணா இது? இதெல்லாம் எதுக்கு தேவையா? கடன் வாங்கினா ஊர் தலைவர் இப்படித்தான் பண்ணுவாரு. தெரிஞ்சுதானே கடன் வாங்குறாங்க. இப்ப போய் ஊரை விட்டு ஓடுறேன்னு இதோ ஊர் தலைவர் புடிச்சிட்டாரு. அவர் மரியாதையா சொல்லும் போதே அவர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டா கொஞ்ச நாள் மரியாதையா நடத்துவாரு. இனி பாரு, அம்மையும் மகளும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தான் போனோம். ஏய் நிறுத்தடி, உன்னால முடிஞ்சா அந்த பிள்ளைக்கு உதவி பண்ணு. இல்ல வாய முடிக்கிட்டு எல்லாரும் இருக்கிற மாதிரி நீ இருந்துப்போ. இங்க வந்து நாட்டமத்தனம் பண்ணாத. மனசாட்சி இருக்காடி உனக்கெல்லாம்? பாக்கியம் கட்டி கொடுத்து வந்த நாள்ல இருந்து நம்ம ஊர்ல தான் இருக்கா. யாராவது அக்கம் பக்கத்துல ஒரு சின்ன சண்டைக்காவது போயிருப்பாளாடி? உன் மகளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தான்னு நமக்கு தெரியும். எல்லாம் கூட இருந்து பக்கத்துல பாத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த பிள்ளைக்கு பிரச்சனைங்கும் போது அப்படியே ஒதுங்கி போய் இருக்கீங்கல்ல. எல்லாரும் அப்படியே இருந்து போங்கடி. நாளைக்கு இங்க பாக்கியம் வீட்டுல பண்ற பிரச்சனையை இந்த ஊர் தலைவன் உங்க வீட்லயும் பண்ணுவான். அப்ப உங்களுக்கு அறிவு வரும். நிறுத்துங்க அண்ணத்தாய்க்கா. எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணதுக்கு நாங்கன்னா கடன் வாங்கி நல்லா திங்கவா செஞ்சோம்? ஏய் ஏய், ஐயே, நம்ம தவளத்தல வாய மூடிட்டு போ. பிரச்சனையை தீர்க்க வரலையில அந்த பிரச்சனைக்கு கருத்து சொல்லவும் வராத. போ போ. நான் இதுக்கு போனோம், நின்னு வேடிக்கை பார்க்க தான் செய்வேன். பூ, இதெல்லாம் பட்டாதான் திருந்துங்க. விடு 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 அண்ணத்தாய்க்கா. ஊர்ல 4 பேர் 4 விதமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அதுல இது ஒரு விதம். அதானே, இதுட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். ஆமா ஆமா. இந்த பாக்கியம் எங்க போனா? அவ மகளை பாக்கணும் தான் பின்னாடியே போனா. ஏய் அந்த வாராடி. அவங்க அம்மாக்காரி வந்தாப்புல காப்பாத்திடுவாளாக்கும். ஊர் தலைவர் சொன்ன மாதிரி காதும் வச்ச மாதிரி செவனேன்னு அவர் வீட்டுக்கு போனா. அக்கம் பக்கத்துல உள்ள 2 வீட்டுக்கு தெரியுமா, அதோட முடிஞ்சது. இது பாரு, தப்பிச்சு போறேன்னு ஊரையே கூட்டி இப்ப இந்த ஊர் தலைவன் அடிச்சு இழுத்துட்டு போவான். அதுவும் இல்லாம எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி அசிங்கம் வேற. இதெல்லாம் நாம சொல்லிட்டோம்னா நம்மள பெரிய வில்லி மாதிரி பாப்பாளுக. எப்படியும் போட்டோம். அண்ணத்தாய்க்கா, பாக்கியம். இந்த பாக்கியம் எப்படி, இவ எப்படி இங்க வந்தா? டேய், என் மகளை விடுடா. அம்மா, வேணி, இவங்கள நான் பாத்துக்கறேன். நீங்க எந்த போ. அம்மா, போடி. ஏய், நீ எப்படி பாப்ப, நானும் பாக்குறேன். ஏய், விடுடா, விடு. ஏய் ஏய், எங்களையோ அடிக்கிறியா? டேய் டேய், விட்டுங்கடா. வேணி, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கறேன். நீ போடி. அம்மா, இவங்க. ஏய் அம்மா. ஏய், விடுடா. எங்க அம்மா விடு. வேணி, நீ போமா. டேய் டேய், அப்படிதான்டா. இவளை பிடிச்சுக்கோடா. எவ்வளவு தைரியம். டேய் டேய், எங்க அம்மா உங்கள. ஏய் ஏய், விடுடா எங்க அம்மாவை. ஐயோ. ஏய் ஏய், ஐயா நீங்க வாங்க ஐயா. அம்மாவும் மகளும் மாத்தி மாத்தி அடிக்கிறாளுங்க. சீ, இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்லடா? இல்லையா, நிஜமாலேயே முடியல.
ரெண்டு பொம்பளைகளும் ஆத்திரத்துல வெளுத்து வாங்குதுங்க. உன்னெல்லாம் போய் கூட்டிட்டு வந்தேன் பத்தியா? எங்கடா நம்ம மத்த ஆளுங்க? நீங்க தானையா பாக்கிய வீட்டுல நிக்க சொன்னீங்க. சே, நீ நாம இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நாமளே அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதான். இங்க இங்க பாரு புள்ள, ஐயா சொல்லிதான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சோம். எங்களை அடிக்கிற வேலை வச்சுக்காத. நீ போமா, அவன் வாரான் பாரு. வரட்டுமா, இன்னைக்கு எவன் வாரான்னு பாக்குறேன். எல்லாத்தையும் கொன்னுட்டு ஜெயிலுக்கு கூட போவோம். வேணி ஏய் சீ, வாய மூடா. இவ்வளவு அடி வாங்கி உனக்கு காணல. இந்தாடா, இன்னும் வாங்கிக்கோ. அம்மா அம்மா அம்மா, என்னமாச்சு? ஐயா, இப்ப இப்ப என்ன பண்றது? சரிதான், இப்படி சொல்லிடலாம். இதுதான் நல்லது. எவ்வளவு வேணி, நீயே உங்க அம்மா அடிச்சு கொண்டுட்டியா? ஐயோ கொன்னுட்டாளா? ஏய் போய மூறி, கம்ப வச்சு அடிச்சதுல அவ சாவாளாக்கும். மா அண்ணா தாய்மா, அதான் சுருண்டு விழுந்துட்டால. கம்ப என்ன குச்சி என்ன, விழுகிற இடத்த அடி விழுந்தா எல்லாருமே சுருண்டு விழத்தான் செய்வாங்க. மேலோகம் போய் தான் சேருவாங்க. ஐயா நீங்களாட்டுக்கு பேசாதீங்க, பாக்கியத்துக்கு ஒன்னும் ஆகல. இங்க இருந்து பார்க்கும் போதுலே தெரியுது அவ அம்மான்னு கத்தி சுருண்டு விழுந்தது. எனக்கு நம்ம இனி எந்திக்க மாட்டா, அவ்வளவுதான். டேய் முனுசாமி, ஐயா நம்ம ஊருக்கு ஏதாவது அவசரம்னா தான் போலீஸ் வருவாங்க. இப்போ போன் போட்டு வர சொல்றா. பெத்தவளே கொன்னுட்டான்னு புடிச்சிட்டு போட்டோம். ஐயோ என்னைய அப்படி பேசுறீங்க? டேய் வர சொல்றா. சரிங்கய்யா. என்கிட்ட இருந்த தப்பிச்சு போனேன்னு பாக்குற. எப்படினாலும் உனக்கு என் வீட்டுக்கு வர வச்சுன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், நிலைமை கை மீறி போச்சு. என்ன பிடிக்கலன்னு ஊரை விட்டு ஓட நினைச்ச நீ, காலம் பூரா இனி ஜெயில கடை. என்னமாச்சு? அவனுக்கு என்னாச்சு? எழுந்துருமா அம்மா. வேணி, இங்க இருந்து போயிடு. அம்மா அவ்வளவுதான் பொழைக்க மாட்டேன். மா போயிருடி. அப்படிலாம் சொல்லாதம்மா. எழுந்துருமா மா. வேணி புரிஞ்சுக்கோ, இன்னும் நீ அங்க இருந்தானா அவ்வளவுதான். அந்த மனுஷனுக்கு வாக்கப்பட்டு நான் கஷ்டப்படுறது இல்லாம உன்னைய பெத்தும் கஷ்டப்படுத்திட்டேனடி. இதை நினைச்சாதாண்டி மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா அம்மா, ஏன் மாப்பிள்ள பேசுற? எழுந்துருமா போலாம். வேணி, நான் சொல்றத நல்லா கேளு. மா இங்க இங்க வாடி. அம்மா அம்மா, என்னம்மா சொல்ற? இங்க இருந்து போயிருடி. நீ நல்லபடியா இருக்கேன்னு தெரிஞ்சாதாண்டி என் ஆத்மா கூட சாந்தி அடையும். போடி. அம்மா அம்மா, நான் உன்ன போமா கண்ணு. சரிம்மா. அம்மா நான் எப்பயும் உன் கூட தாண்டி இருப்பேன். உன் கூடயே தான் இருப்பேன். போயிடுமா. ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்க. வேணி, எழுந்து போடி. போ. அம்மா போமா. சரிம்மா. அம்மா நான் உன்ன போடி. மா அம்மா அம்மா. கருப்பி நிஜமாலே பாக்கியம்? ஆமா நத்தைக்கா, சின்ன கம்பு பட்டு எப்படி? அதாண்டி எனக்கும் தெரியல. போலீஸ் வேற வரும்னு சொல்றாங்கடி. ஐயோ, வேணி இங்க இருந்து போறது நல்லது. இல்லனா அவ்வளவுதான். கிளம்புறாடி. பாக்கியமா அதான் சொல்லிருப்பாளோ? ஆமா ஆமா, எப்படியாவது இங்க இருந்து போட்டோம். டேய் அவ ஓடுறா பாரா, புடி. அம்மா பாரு செத்துட்டா, எங்கேயும் போக மாட்டான்னு நினைச்சா இப்பவும் ஓட்ட மாடி பிடிக்கிற. இருடி, இத வாரேன். அம்மா நான் போறேம்மா, நான் போறேன். அண்ணா இப்படி பார்த்துட்டு போவேன்னு நினைக்கலாமா? டேய் வாங்கடா, போலீஸ் வர வரைக்கும் அவளை புடிச்சு வைக்கணும். எங்கேயும் தப்பிக்க விடாத, புடி. இதோ போறேயா. டேய், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்ப இங்க இருந்து போறேன், ஆனா திரும்பி வருவேன்டா. உங்க எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்க வருவேன். அம்மா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டியேம்மா. இனி நான் என்ன பண்ணுவேன்? எங்கம்மா போவேன்? ஒண்ணுமே தெரியலம்மா. நீ இல்லாம நான் எப்படி? நான் அழுத குரல் கேட்கும் முன்னே நீ அருகிருந்து பார்த்தாயே, வானுயரம் வரை செல்வான் என்று உலகுக்கு சொல்வாயே. கருவறையில் உயிர் நோகாமல் கதகதத்து வைத்தாயே, குரல் வளையில் முதலாக
மையளந்த கண்ணும் என் கையளந்த பெண்ணும் மின்சாரம் பாய்ச்சுமா. கல்லிருக்கும் கிண்ணம் என்னுள் இருக்கும் வண்ணம் உன் பார்வை பார்க்குமா. இன்பங்கள் என்னென்று சொல்ல வார்த்தை இல்லையே. இன்றைக்கும் என்றைக்கும் இனி பிரிவில்லையே. சொல்லவா சொல்லவா. என்ன ராம் அப்படி பாக்குற? ஓய் சிவானி, ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல? ஆமா ராம். ராம், எனக்கு சும்மாவே ட்ரெயின்ல போறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போ உன் கூட. ராம், இந்த அனுபவத்தால மறக்கவே முடியாது. இதெல்லாம் லைஃப்ல எப்ப நினைச்சு பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் ராம். உண்மைதாமா. மனசுக்கு பிடிச்ச இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட அழகா போகும்போது அந்த ஒரு அனுபவத்தை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. ஆமா ராம். ராம், நம்ம எப்போ பெங்களூர் போவோம்? ஈவினிங் போயிடலாம். ஓ, அவ்வளவு நேரம் ஆகுமா? ஏனா? இல்ல, அப்பா காலையிலக்கு சப்பாத்தி கொடுத்து விட்டாங்க. அப்புறம் மதியத்துக்கு உன்னை பட்னி போட மாட்டேன், கரெக்டா சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன். ஏ ராம், அதுக்கு இல்ல, சும்மாவே இப்படியே பேசிக்கிட்டே போவோம். அதுல அப்படியே பசிச்சிரும் ராம். முன்னுக்கூட இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு ரெடி பண்ணிட்டா அப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. எதுக்கு? சாப்பிடவா? ஆமா ஆமா. மதிய சாப்பாடு டயத்துல கரெக்டா சாப்பாடு இங்கே வந்துரும். ஓகேவா? அப்போ உனக்கு பிடிச்சதா வாங்கி கொடுக்கறேன். ஓ, ஓகே ஓகே. அப்புறம் ராம், பெங்களூருக்கு போய் ஒர்க் பார்க்க போறோம். எனக்கு கொஞ்சம் சொதப்பும் ராம். நீ தான் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் என்னை விட்டுட்டு எங்கேயும் தனியா போயிடாத. புது இடம், புது மனுஷங்க, கொஞ்சம் பயமா இருக்கும் ராம். சரிம்மா, எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன். ராம், எனக்கு என்னமோ இந்த பெங்களூர் ட்ரிப் ரொம்ப மறக்க முடியாத ஒண்ணு ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏமா? நம்ம ரெண்டு பேரும் முத தனியா போறனாலயா? என்னன்னு தெரியல ராம், ஆனா மனசுக்குள்ள என்னமோ சொல்லுது. இந்த பெங்களூருக்கு நம்ம போய் ஏண்டா கடவுளே இங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகுமோன்னு. சிவானி, ஏமா ஏன் இப்படி சொல்ற? ஐயோ ராம், என்ன சீரியஸ் ஆயிட்டியா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ராம். விளையாட்டுக்கா? ஆமா ராம். சரி சரி, ஓகே ஓகே, இனி இப்படி சொல்லல. உடனே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடாத. ராம், கேக்குதா? சரி ஓகே, போன்ல பாட்டு போட்டு ரெண்டு பேரும் ஒரே ஹெட்போன் மாட்டி பாட்டு கேட்கலாமா? கேட்கலாமே. ஓகே ஓகே, இரு நான் போன் ஹெட்போன்லாம் எடுக்கிறேன். எடுமா. திரு, நீ என்னோட ரூம்ல. ஐயோ, இத நினைக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஒரு நாள் நடக்காதானே? எத்தனை நாள் இந்த ரூம்ல உட்காந்து நான் யோசித்திருப்பேன். ஆனா நான் யோசிக்காமையே இப்போ நீ என் பக்கத்துல. ஆனா திரு, நான் தான் உன்னோட வாசம் செய்பவள்னு சொல்ல முடியல. ஏன் திரு, என்ன நீ ரொம்ப லவ் பண்ணியா? உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை இருந்தோம் நீ தாலி கட்டி உன் மனைவி ஆக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் சமாளிச்சு என் கூட சகஜமா பேசுற பழகுற. இதே இது நான் தான் உன்னோட வாசம் செய்பவள் தெரிஞ்சா திரு, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல. சாரி திரு, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைதான். ஆனா என்ன நீ உன் மனசுல ஒரு நல்ல இடத்துல வச்சிருப்ப. அந்த இடம் எனக்கு போதும். இப்போ நான் இப்படி உன்னோட மனைவியாவே இருக்கேன் திரு. அப்பதான் உன்னோட விருப்பு வெறுப்பு எல்லாமே நீ என்கிட்ட சொல்லிக்குவ. இது இல்லாம நான் உன்னோட வாசம் செய்பவள் மட்டும் தெரிஞ்சா நீ சகஜமா இருக்க மாட்ட. எனக்கு தெரியும், என் மேல ஒரு தனி அன்பு காட்டுவ. அந்த அன்பு அனுதாபமாவும் மாறும். உனக்கா எப்ப தெரியுமோ அப்ப தெரியட்டும். அது வரைக்கும் திரு, நான் உன் மனைவி மட்டும்தான். ஆனாலும் ஐ லவ் யூ திரு. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியல. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தம் திரு. இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் தானே. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ இதே மாதிரி என் மேல பாசமா இருந்தேனா கண்டிப்பா நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்வேன். நான் தான் உன்னோட வாசம் செய்பவளுங்கிறதையும் சொல்லுவேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் இப்படியே இருந்துக்கலாம். வாசுகி, என்னங்க? குட் மார்னிங். குட் மார்னிங். என்னங்க, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஓ, பெட் காஃபியா? தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க? இந்தாங்க காஃபி. இருக்கட்டுங்க, பிரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரஷ் பண்ணிட்டு ஓகேங்க. என்னங்க? எப்போங்க எழுந்தீங்க? அதுங்குள்ள குளிச்சு ரொம்ப அழகா இருக்கீங்க. சீக்கிரம் எழுந்து குளிச்சிட்டீங்க. வெளியே எங்கேயாவது கிளம்புறீங்களா? இல்லங்க, நான் மட்டும் எங்க போறேன்? ஓ, எங்கேயும் போலையா? எங்க வாசுகி? சொல்லுங்க.
எங்கேயும் போகல வீட்ல தான் இருக்கீங்க. ஆனா காலையில 6 மணிக்கேவும் ஐயோ அப்படியே எங்க அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குங்க. எங்க அம்மாவும் இப்படிதான் காலையில 6 மணிக்குள்ள எழுந்து குளிச்சு உங்கள மாதிரி தான் பொட்டு விபூதி குங்குமம் எல்லாமே வச்சு காஃபி போட்டு அப்புறம் கொண்டு வந்து எழுப்புவாங்க. அம்மாவை பார்த்ததும் அப்படியே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருங்க. அதே ஃபீல் இப்போ உங்ககிட்டயும் இருக்கு. சூப்பருங்க. நீங்க ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸுங்க. எப்பவுமே நீங்க இப்படிதானா? ஐயோ இல்லைங்க, நான் கொஞ்சம் சோம்பேறி தான். சீக்கிரமாலாம் எழுந்திருக்க மாட்டேங்க. ஊட்டி காலேஜ்ல படிக்கும்போது ரூம்லலாம் கரெக்டா 8 மணிக்கு எழுந்து வேக வேகமா குளிச்சுட்டு அப்புறம் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு காலேஜ் போயிடுவேங்க. ஹா அப்பனா இப்போ இது அம்மா சொன்னது. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும், நீங்க எழுந்திருக்கக்குள்ள குளிச்சுட்டு இந்த மாதிரி காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதான் அது அப்படியேவும். பரவாயில்லங்க. நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லாம அம்மா சொன்னதுக்காக உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு இருக்கீங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க. அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க எங்க அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க நீங்களாவே இருங்க. இல்லங்க, எனக்கு இப்படி இருக்க பிடிச்சிருக்கு. ஆ ஆமாங்க, இப்பதானே நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி இருக்கிறது நல்லா இருக்கு, நானும் அழகா இருக்கேன்னு. அதனால டெய்லி இப்படியேவும். உங்களுக்கு ஓகேனா நோ ப்ராப்ளம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதையும் செய்யாதீங்க. இல்ல இல்ல, நான் இதை இஷ்டப்பட்டுதான். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. நீங்க உண்மையிலே ரொம்ப அழகுங்க. காலையில உங்க முகத்தை பார்த்ததுமேவும் மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸுங்க. இதுக்கும் தேங்க்ஸா? சரிதான். சரி ஓகே, நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். சரிங்கங்க, நான் போய் வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். ஏங்க இந்த காஃபிக்கு? இல்லங்க, ஆறிடுச்சு. நீங்க பிரஷ் பண்ணிட்டு வாங்க, நான் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு சூடா வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி ஓகேங்க. ம். அட அட, யாருமே இல்லாத பால்கனில இப்படி உட்காந்து மூச்சு பயிற்சி செய்யறது என்ன ஒரு ஆனந்தமா இருக்கு. சுத்தமான காற்று உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம். என்னடா இது, உடம்புக்கு ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருந்தா மனசுக்கு ஆரோக்கியம் இல்லாதது ஒண்ணு வருதே. வெள்ளங்க எதுக்கு வினையா மாடிக்கு வந்திருக்கு? பேசி பாப்போம். ஆமா அந்த கனி, ஹாய்டா காட்டருமே. மேடம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அதுவா, மஜ்னு இருக்கிற இடத்துல தான் லைலாவும் இருக்கணும். ஓய் லைலாவா? வயசானாலும் செம்ம அழகா இருப்பாங்க. எங்கடி எங்க? என்னடி முறைக்கிற? எங்கடி லைலா? டேய் எருமை, மஜ்னு இருக்கிற இடம் சொன்னேல, அப்பனா மஜ்னு எங்கன்னு கேளு. அதானே லைலாவை தெரியும். அது யாரடி மஜ்னு? எருமை 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 கிட்ட எல்லாம் காதல பத்தி பேசினா காதல விழுகுமா என்ன? காதல பத்தி பேசுனியா? என்னடி சொல்ற? என்ன 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 காதல்? யார் காதல்? நம்ம பக்கத்து வீட்டு கொன்று வேண்டா. சரி 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 ஓகே ஓகே. அந்த கனி கோபமா இருந்தாலும் அழகுதான். சொல்லு அழகி, எதுக்காக என்னை தேடி வந்தாய்? இப்படி அழகா பேசினா நானும் பேசுவேன். நீ குண்டக்க மண்டக்க பேசினா நான் மண்டக்க குண்டக்க பேசுவேன். ஓகேவா? நீ எல்லாம் யாரு? பேசாம இருந்தாதான் ஆச்சரியம். சரி சொல்லு, எதுக்காக வந்த? அது ஒண்ணு இல்லடா, நான் காஃபி குடிக்க போறேன். அதான் உனக்கும் காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓ கேட்டுட்டு போலான்னு வந்தியா? சூப்பர்மா, எனக்கும் காஃபி வேணும். உனக்கும் வேணுமா? சூப்பர்டா, கீழே வந்து குடிச்சுக்கோ. நானும் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன். அந்த கனி செவனேன்னு இருந்தவன உன்ன. டேய் 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 காட்டு எருமை, என்னடா பண்ற? ஓய் அந்த கனி, என்னடி வேணுங்கனே வந்து வம்புழுக்கிற? ஏய் யார் வம்பிழுத்தா? உனக்கு காஃபி வேணுமான்னு தான் கேட்டு வந்தேன். ஓஹோ, நான் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லாம நீ குடிக்க மாட்டியோ? சரிதான் சரிதான். அவ்வளவு பாசமா புருஷன் மேல? டேய் டேய் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல அந்த கனி, ஒண்ணு இல்ல. டேய் காட்டெருமை, ஒண்ணு இல்லடா. நீ முத என்ன விடு. அடியே விட்டுரு வேண்டி. டேய் டேய் எருமை, அப்படியெல்லாம் சொல்லாதடா, வாயிலே அடிச்சுக்கோ. வாயில அடிச்சுக்கவா? ஆமாடா கூமுட்டை. இங்க பாரு, பேச்சு கூட விட்டுவேன்னு சொல்லாத. ஓ பேச்சு கூட சொல்லக்கூடாதோ? ஏனா நீ என்ன லவ் பண்றியே அதனாலயா? அது
சரி ஓகே, வந்ததுக்கு லவ் யூ சொல்லிட்டு போ. சீ, அதெல்லாம் முடியாது. அடியே பிச்சு போட வேண்டி. கம்முன்னு உட்காந்து யோகா செஞ்சுட்டு இருந்தேன், வந்து தேவையில்லாம பேச்சு கொடுத்து என் யோகா மூட கெடுத்துட்ட. ஏய், பேச்சுக்கு அப்படிதாண்டி வரும். அதனால நீ இப்ப எனக்கு லவ் யூ சொல்லிட்டு போற. முடியாதுடா. சுபா, அப்பப்ப லவ் யூ சொல்லிக்கிட்டாதான் நம்ம காதலும் வளரும். காதல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவலா? ஆமாண்டி, அது அப்புறம் சொல்லித்தரேன். இப்ப நம்ம காதலை வளர்ப்போமா வேண்டாமா? அடப்பாவீங்களா, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சரிதான், தண்ணிய ஊத்தி செடியை வளர்ப்போன்னு பார்த்தேன். நீங்க பேசி பேசி காதலை வளர்க்குறீங்களா? ஓகே ஓகே, வளருங்க வளருங்க. நாம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து செடியை வளர்த்துக்கலாம். டே சக்தி, நல்லா வருவாடா. சொல்லுடி அந்த கண்ணி, காதலை வளர்ப்போமா வேண்டாமா? ஆ, வளர்க்கலாம். அப்பனா லவ் யூ சொல்லு. அடப்பாவி, லவ் யூவா இப்படி கூட கேட்டுவாங்களாமா? டே டே சக்தி, உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம்டா. வீட்லயே ஓமக்கல்ல மாதிரி இருந்துட்டு பண்ற வேலைய பாத்தியா? சரிதான், இதுக்கு மேல நாம இங்க நின்னோம் நல்லதுக்குல, நல்லதுக்கே இல்ல. கிளம்பலாம். வளங்கடா வளங்க, காதல் கத்திரிக்காய் எல்லாம் வளங்க. லவ் யூ. ஆ கேக்கல. கொன்றுவேண்டா, சங்க பிடிச்சு கடிச்சிருவேன். ஏண்டி? எப்ப பாரு கேக்கல கேக்கலன்னு. இதெல்லாம் மைக் போட்டு சொல்ல முடியாது. ஓ, வெக்கம். விளக்க மாறு. விடு, யாராவது வந்துட போறாங்க. ஏய், அப்பனா வெக்கம் தானே? சீ, போடா. அந்த கண்ணி, போடா எருமை. வள்ளியக்கா. சரத்து, என்னையா? வள்ளியக்கா, நேத்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, இங்க ஊருக்கு வராங்கன்னு சொன்னீங்க. வந்துட்டாங்களா? யாருக்கா அந்த பொண்ணு? என்ன பிரச்சனை? ஐயோ சரத்து, அதை ஏயா கேக்குற? என்ன வள்ளியக்கா, என்னாச்சு? விடியங்குள்ள வந்துருவான்னு அந்த பிள்ளை சொன்னா. நானும் 5 மணி வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தேன், வரல. புது இடம், கிராமத்துல இருந்த பொண்ணு. பாத தெரியுதோ என்னமோ, ஒருவேளை போன் பண்ணி வேணா கிளம்பிட்டாலா என்னன்னு கேட்கலான்னு கால் பண்ணேன். சரிக்கா, என்னாச்சு? அந்த பொண்ணோட அம்மா இறந்து போச்சாயா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி, அதுக்கு மேல அந்த புள்ள சொல்லல. அவ உங்க ஊருக்கு வாராளா என்னன்னு தெரியலக்கா. என் பேரை சொல்லி வந்தா நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு மட்டும் சொன்னா. இப்ப வரைக்கும் வீட்ல இருந்து பார்த்தேன் சரத்து, யாருமே வரல. அக்கா, அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி இருந்தா இங்க வந்து ஆகணுமே, வரலன்னு சொல்றீங்க? அதாயா தெரியல, அவங்க அம்மாவே இறந்து போச்சான். இந்த பிள்ளை ஊரை விட்டு வாரானா, என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல தம்பி. இந்த கருப்பியும் சரியா சொல்லல. கிராமத்துல ரொம்ப பிரச்சனை தீவிரமா போகுதுக்கா, நீங்க போன வைங்க, இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டா. என்னக்கா, அப்படி என்னதான் பிரச்சனை? தெரியல தம்பி, பாவம் அந்த பிள்ளை யாரோ என்னமோ. இப்ப எங்க இருக்காளோ, எப்படி கஷ்டப்படுறாளோ. நம்ம பக்கத்துல இருந்தா முடிஞ்ச அளவுக்கு உதவி கண்டிப்பா பண்ணலாம். விஷயத்த மட்டும் கேட்டுட்டு நம்ம என்னையா பண்ண முடியும்? இத்தனைக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணா. அவ ஒவ்வொன்னா சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. நாம என்ன பண்றது? எல்லாம் பொண்ணுங்க வாங்கி வந்த வரோம். பொண்ணுங்க பிறக்க முதல்ல இப்படிலாம் நீ அனுபவிக்கணும்னு கடவுள் எழுதி அனுப்பி விட்டுறான். நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு எங்க போனாலோ என்ன பண்றாளோ என்னமோ, கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா இருந்தா சரிதான்.